இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற அசாதாரண சூழல் காரணமாக அதாவது இன்று 27 காலை 10:30 மணி வரைக்கும் கிடைக்கப்பட்ட செய்திகள் அடிப்படையில் இந்த மாதம் நவம்பர் அதாவது 17ஆம் தேதி முதல் இன்றைக்கு வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள 31 மரணங்கள் பதிவாகி இருக்கிறது. இந்த அசாதாரண காலநிலை காரணமாக அதாவது நேற்றும் இன்றைக்கும் 20 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்றது கவலைக்குரிய விஷயமாக இருக்கு. இதுல 14 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவர்கள் தொடர்பாக இப்பொழுது தேடப்படுவதாக சொல்லப்பட்டு 170 பாரதூரமான சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. இதில் அதிகமான மண் சரிவுகள் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. தென்கிழக்கு கடல் பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கிற தாளமுக்கம், குறிப்பாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக அல்லது காற்றாக மாறக்கூடிய வாய்ப்பு வருகின்ற 12 மணித்தாளத்துக்குள்ள நடக்க போகுது. இதன் காரணமாக பெரிய அளவான மழை வீழ்ச்சி இலங்கையினுடைய பல பிரதேசங்களில் இடம்பெறும். 200க்கும் அதிகமான மில்லிமீட்டர் அளவு மழை பெய்யக்கூடிய அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இப்பொழுது செய்திகள் வெளியாக இருக்கு. இந்த மாதிரி இன்றைக்கு 10:30 மணி வரைக்கும் கிடைக்கப்பட்ட செய்திகளை சுருக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல தற்போது கிடைத்த ஒரு முக்கியமான செய்தி, இந்தோனேஷியா சுமத்ரா தீவில் தற்சமயம் 6.6 ரிக்டர் அளவிலான ஒரு நில அதிர்வு ஏற்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் மிக அவதானமாக இருக்கும்படி வலியுறுத்தப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக வரப்போற மணித்தியாலங்களில் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகும் அப்படின்ற மாதிரியும் இப்போதைக்கு சொல்லப்படுது. காரணம், இந்த நில அதிர்வின் காரணமாக காலநிலையில இன்னும் சில மாற்றங்கள் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுது. பதுளை மாவட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவின் காரணமாக 11 பேர் உயிரிழந்திருக்காங்க. 7 பேர் காணாமல் போயிருக்காங்க. 7 இடங்கள்ல இந்த சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பலப்பனை நூரேலியா மாவட்டத்தில் மண் சரிவின் காரணமாக 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. 2 வீடுகளுக்கு மேல் விழுந்த மண் மேடு காரணமாகவே இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதோட கண்டி மாவட்டத்திலையும் பாரியளவான மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. உடுத்தும்பர பகுதியில் 4 பேர் மண் சரிவின் காரணமாக உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட 4 பேர் காணாமல் போயிருப்பதாகவும் செய்திகளில் பார்க்க கிடைத்தது. பாதைகள் பல இடங்களில் மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பா பிரதான பாதை புலனறுவை மட்டக்களப்பு பாதை மன்னம்பட்டி பாலத்துக்கு அருகாமையில் மூடப்பட்டிருக்கிறது. புலனறுவை சோமாபதி வீதி சுங்காவில் பிரதேசத்தில் மூடப்பட்டிருக்கிறது. ஓயாமடுவ வீதி செட்டிக்குளம் வீதியில மூடப்பட்டிருக்கிறது, முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. அதோட அனுராதபுரம் வாரியபுல வீதி தெதுரு ஓயா பாலத்துக்கு அருகாமையில் மூடப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் 10 முக்கியமான வீதிகள் மூடப்பட்டிருக்கு. அம்பாறையில் 1, திருகோணமலையிலையும் பல பகுதிகளில் வீதிகள் மூடப்பட்டிருக்கிறது. மலையகத்துக்கான பல பாதைகள் மூடப்பட்டிருக்கிறது. மண் சரிவின் காரணமாக அங்கு செல்லுகின்றவர்கள் மிக அவதானமாக இந்த பாதைகளை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்டிருக்கிற தாளமுக்கம் 210 கிலோமீட்டர் தொலைவில் கடல் தொலைவில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்வளம் ஏற்பட்டிருப்பதாகவும் இது வருகின்ற 12 மணித்தியாலத்தில் புயலாக அல்லது காற்றாக மாறும் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் கடல் பிரதேசங்களை அண்டி உள்ள கிழக்கு தென்கிழக்கு பிரதேசங்கள் வடக்கு பிரதேசங்களில் அதிகமாக இந்த வேகத்தில் காற்று வீசும். இலங்கையினுடைய பல பிரதேசங்களில் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். 100 முதல் 150 மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடமத்திய வடமேற்கு மாகாணம் திருகோணமலை ஆகிய பிரதேசங்களில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. விளம்பர பலகைகள், அதாவது மின் கம்பங்களுக்கு பக்கத்தில் மரங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறவங்க இந்த மாதிரியான இடங்களை போகிறது அல்லது அதை புதினம் பார்க்க போகிறவங்க இந்த விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க. வெளியில் போகிறத தவிர்த்து கொள்ளுங்க. குறிப்பாக பயணங்கள் போகிறவங்க இந்த பாதைகள் எங்கெங்கெல்லாம் மூடப்பட்டிருக்கு அல்லது அதிக காற்றின் காரணமாக உங்களுடைய பயணங்கள் கட்டாயமாக இருந்தால் மாத்திரம் செய்யலாம். அல்லது வளிமண்டல திணைக்களம் முகாமை, அதாவது அனர்த்த முகாமைத்துவ மையம் வழங்குகின்ற அறிவுறுத்தல்களை தொடர்ச்சியாக பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அசாதாரண காலநிலை காரணமாக கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் பரீட்சைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இன்று வியாழக்கிழமை, நாளை வெள்ளி, சனிக்கிழமை ஆகிய தினங்களில் 3 நாட்களில் இடம்பெற இருந்த இந்த 3 நாள் பரீட்சைகளும் வருகின்ற டிசம்பர் 7ஆம் 8ஆம் 9ஆம் தேதிகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு சற்று நேரத்துக்கு முதல்ல அறிவிச்சிருக்காங்க. மின்தடை காரணமாக பல இடங்களில் இப்பொழுது மின் இணைப்புகள் மீளிணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை காற்றின் காரணமாக மரங்கள் விழுந்ததால மின்கம்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதன் காரணமாக பல இடங்களில் இப்பொழுது மின்தடை ஏற்பட்டிருப்பதாக சொல்றாங்க. மின்சார சபையினுடைய அறிவுறுத்தலின்படி உங்கள் பிரதேசங்களில் மின்தடை ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக சிபி, அதாவது இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான ஆப் இருக்கு தானே, இந்த ஆப்பில் உங்களுடைய முறைப்பாடுகளை நீங்க அங்க பதிவு செய்யலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட
மகாபலி ஆற்றுக்கு அருகாமையில் இருக்கிற கிராமங்கள், வீடுகள் அதில் இருக்கவங்க மிக அவதானமாக இருக்கும்படியும் வானிலை மையம் முகாமைத்துவம், அதாவது அனர்த்த முகாமைத்துவம் வழங்குகின்ற அறிவுறுத்தல்களை தொடர்ச்சியாக பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. காரணம், தொடர்ச்சியாக பாரியளவான நீர் மகாபலி கங்கை ஆற்றின் பக்கமாக அதிகரித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், பென்தோட்ட பழைய பாலம், உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் இருக்கிற பாலம். இந்த பாலம் பழைய பாலம். இந்த பாலம் உடனடியாக முழுமையாக உடைந்து விழுந்திருக்கிறது. அந்த பகுதியில் போற பழைய பாலத்தை பாவிக்கின்ற சாரதிகள் இந்த பக்கத்தை பயணத்தை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்று காலை 10:30 மணி வரைக்கும் நடைபெற்ற முக்கியமான நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண காலநிலை காரணமாக நிகழ்ந்திருக்கிற செய்திகள், சம்பவங்களாக இது இருக்கு. எனவே முழுமையான புதிய தகவல்கள் கிடைக்கும் போது நான் அடுத்த வீடியோல உங்களோட பகிர்ந்து கொள்றேன்.